நம்ம வந்து கர்நாடகா ஸ்டைலு, நமக்கு எப்படி பிரியாணி, லெமன் ரைஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இது வந்து ராயல்சீமா அண்ட் கர்நாடகா அவங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ். இது பொரி இருக்குதுல்ல, நம்ம பொரி, அந்த பொரி வந்து வாட்டரில் ஊற வச்சுக்கணும். இது பேர் வந்து உக்கானி. உக்கானிக்கு வந்து காம்பினேஷன் வந்து பஜ்ஜி. இது வந்து நான் ரெடிமேட் ஆச்சி மாவு தான் நான் எடுத்திருக்கிறேன், நான் கலந்து வச்சிருக்கிறேன் கிளாஸில் வந்து. இது வந்து பஜ்ஜி, இதோட காம்பினேஷன் வந்து பஜ்ஜி தான். இது எப்படி பண்ணணும்னு நான் இப்போ பாருங்கள். வாட்டரில் வந்து இந்த பொரி வந்து ஊற வச்சுக்கணும் நம்ம. 2 பேக்கெட்டு. ஆக்சுவலி இந்த பொரி வந்து நம்ம ஊரில் இருக்கிற பொரியோட அந்த ராயல்சீமா சைடு நந்தாலா, கடப்பா, கர்னூல் அந்த பக்கம் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அந்த பொரியில் செஞ்சாமன்னா. இங்கே நமக்கு வந்து நம்மளோட இதில் அந்த டேஸ்ட் வராது. இருந்தால் நான் இன்னும் நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கணும் நம்ம. ஜஸ்ட் ஒரு செகண்ட், 5 minutes. இது இந்த மாதிரி ஆன உடனே இது பாருங்க, தண்ணிக்குள்ளே நல்லா இதாயிடுச்சா இது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் இருக்கிற அழுக்கு கூட வந்து போயிடும், இந்த பொரியில் இருக்கிற அழுக்கு போயிடும். நல்லா இப்படி இது பண்ணி 2 கை வச்சுக்கிட்டு ஒட்டை புளிஞ்சிடணும் நம்ம வந்து. இது நம்ம வந்து இந்த ஒரு 5 minutes வந்து இது ஊற வச்சுருக்குறோம். ஊற வச்சு இது நல்லா வந்து தண்ணியில் வந்து ஒட்டை புளிஞ்சிடணும் நம்ம. தண்ணி இது இல்லாமலே நம்ம வாட்டரில் போட்டுருக்குறோமா பொரி வந்து. வாட்டரில் போட்டால் தண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்களோ, பொரியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அதை அப்படியே எடுத்து வந்து மிக்சர் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம் எது பார்க்காமலே, பார்த்தீங்களா. இப்போ இந்த உக்கானிக்கு பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா கொஞ்சோண்டு ஜிஞ்சரு, ஆனியனு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகா, கடைசியில் வந்து லெமன் கொஞ்சம் புளிஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சோண்டு புளி சாறு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் புளிஞ்சா கூட ஓகே. இப்போ நான் வந்து இது காட்டுறேன், நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் நான் காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூனு ஆயில் வந்து, இதுக்கு ரொம்பலாம் எடுக்காது. ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்துச்சுங்க, மஞ்சள் இல்லை வீட்டில். பட் மஞ்சள் போட்டால் தான் கலர்ஃபுல்லாக தெரியும். பட் இப்போ என்கிட்ட அவைலபிள் இல்லை, நான் ஊரில் இல்லைன்னு சொன்னால அதனால. இப்போ ஜீரகம் போடுறேன் நான் இதில் கொஞ்சம். கடுகு போட்டிருக்கிறேன் கொஞ்சம். உளுந்து 1 ஸ்பூனு. பாருங்க, இந்த இது ஆன உடனே காஞ்ச மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, ஆனியன் கொஞ்சம் நல்லா இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். தக்காளி போட்டுக்கணும். ஆனியன் வந்து சிகப்பான உடனே தக்காளி, பச்சை மிளகா போட்டுக்கணும் நம்ம.
இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. மஞ்சள் இல்லை, இல்லைன்னா நல்லா இருக்கும். இது வந்து இதுக்கு மிளகாத்தூள் எதுவும் போட வேண்டிய தேவையில்லை. நம்ம உப்பு போட்டிக்கலாம், ஒரு 1.5 ஸ்பூனு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர், இந்த தக்காளி நல்லா இதாகிட்டு இருக்கும்போது, நல்லா வறுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஜிஞ்சர் கொஞ்சம், ஆக்சுவலி ஜிஞ்சரு பச்சை மிளகா வந்து நீங்கள் இடிச்சிட்டு போடலாம் அதில் வந்து. பட் நான் இப்போ அவசரம் பண்ணுறதுனால டமோட்டா வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகணும். கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றிக்கலாம். இது தக்காளி இதாயிட்டா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பொரி எடுத்து, மஞ்சள் இருந்தால் தாங்க இதோட அழகே வந்து நல்லா இருக்கும். இப்போ மஞ்சள் இல்லாதனால உங்களுக்கு தெரியாது, மஞ்சள் போட்டி தான் ஆகணும். நம்ம வந்து அப்படியே லெமன் ரைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கலர் வந்து. இது மேலே கொத்தமல்லி போடுறேன். இதுக்கு வந்து பருப்பு பொடி போடணும். பிளெயின் தான் போடுவாங்க. என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி இருந்த பருப்பு பொடி நான் போடுறேன். ஒரு 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வரைக்கும் தான் நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப நேரமெல்லாம் வைக்கக்கூடாது, சும்மா ஒரு 5 மினிட்ஸ் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம லெமன் வந்து புளிஞ்சிக்கலாம். சில பேர் வந்து புளி தண்ணி கூட ஊற்றுவாங்க லைட்டாக. பட் நான் வந்து லெமன் ஊற்றிட்டேன். பரவாயில்ல, ஓரளவு கலர் இருக்குது. நான் ஏதோ பயந்துட்டேன், ஓரளவு கலர் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு இது முடிஞ்சிச்சு. இது நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு காம்பினேஷன் வந்து பஜ்ஜிக்கு இப்போ நெக்ஸ்ட் பஜ்ஜி இது பண்ணலாம். நம்ம பஜ்ஜி சுடுறதுக்காக இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலி பஜ்ஜிக்கு வந்து நாங்கெல்லாம் ஆந்திராவில் வந்து இப்போ பஜ்ஜி சுடுவோம். நம்ம வந்து ஆக்சுவலி என்னன்னா, நாங்கெல்லாம் பஜ்ஜி எப்படி அண்ணா ஆந்திராக்காரங்கெல்லாம் சுடுறது எப்படி அண்ணா, தனியாக கடல மாவு வச்சு அதில் கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் ஓமம் அது எல்லாமே போட்டு நாங்கள் அது வேறு மாதிரி நாங்கள் பண்ணுவோம் எங்கள் பஜ்ஜியெல்லாம் வந்து. பட் நான் இப்போ டைம் இல்லாதனாலே நான் ஆச்சியில் வாங்கி தான் கலந்துருக்கிறேன். அதையே நான் இந்த கிளாஸில் போட்டிருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்னா, இந்த பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா, இப்படி
ஒரு கிண்ணத்துல அண்ணா அது எடுக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி அண்ணா கரெக்டா வரும். அதனால தான் இது. இந்த பச்சை மிளகா கூட வந்து நாங்க இது யூஸ் பண்ண மாட்டோம். வேற பச்சை மிளகா அதுக்கு வந்து. அது இப்ப என்கிட்ட அவைலபிள் இல்ல. இந்த பச்சை மிளகா நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 1 hour முன்னாடி கட் பண்ணிட்டு லைட்டா கொஞ்சம் உப்புல ஊற வச்சிருக்கிறேன் நான். இப்ப அப்படிதான் போட போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு மாவு ஊத்தி பார்க்கலாம் நம்ம. ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் இப்படியே டிப் பண்ணி நம்ம இப்படியே போட்டுடலாம். எங்கிட்ட இருக்கிற பாத்திரமும் ரொம்ப சின்னது. ஆனால் இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். நீங்க இந்த மாதிரி கிளாஸ்ல வச்சு பாருங்க. நீங்க நான் இப்ப இது ரொம்ப பெருசா இருக்குது. எனக்கு வந்து என்னோட பாத்திரத்துல வந்து இதாகல. நான் பாதியா கட் பண்ணிக்கிறேங்க. இந்த நாங்க கத்திரிக்காய் பஜ்ஜி போடுவோம். கத்திரிக்காயில வச்சு ஆப்பிள் பஜ்ஜி கூட போடலாம், தெரியுங்களா உங்களுக்கு? கத்திரிக்காயில வந்து மசாலா வச்சு பஜ்ஜி போடுவோம். எக் பஜ்ஜி நம்ம எப்படி பொட்டோட்டா அது மாதிரிலாம் இங்கே பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நிறைய. அதனால ஆந்திராவில் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ரொம்ப ஃபேமஸ். வெங்காய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே. இந்த பஜ்ஜி இந்த பஜ்ஜிக்குள்ளேயே வந்து இந்த மாவு போடுறதுக்கு முன்னாடியே உள்ள பச்சை மிளகாக்குள்ள வந்து ஒரு மசாலா வைக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் இப்போ போடல. நான் நெக்ஸ்ட்டு இதில் போட்டு காட்டுறேன். இப்போ நான் இது வந்து ஒரு 3/4 வாசி வெந்தது நான் எடுத்துடுறேன். திருப்பி நான் போட்டுப்பேன் இது வந்து. ஏன்னா ஒரே வாட்டி நம்ம போட்டோம்னா மாவு வந்து வேகாது. உள்ள பச்சை மிளகாய் கூட வேகாது. 2வது வாட்டி போட்டு வடை சரி இதுவும் சரி நீங்க 2 வாட்டி போடணும். கரெக்டா இருக்குங்களா? எந்த வேஸ்ட் இல்ல, எதுவுமே இல்ல. கரெக்டா அந்த பச்சை மிளகா கூட நல்லா டிப் ஆயிட்டு வர மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? நமக்கு பாத்திரத்துல வந்து நிறைய மாவு கலக்கணும் நம்ம. இது நிறைய பேர் பண்றாங்க இந்த மாதிரி வந்து. நான் தான் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லலைங்க. நிறைய பேர் பண்றாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே இது பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம முன்னாடி போட்டது நான் திருப்பி இதில் போட்டுக்கிறேன். கிறிஸ்பியா இருக்குங்க இது வந்து. இந்த கோனசீமை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்து. ஆனால் ராயலசீமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், எல்லோஷாக இருக்கும் அவங்களுக்கு வந்து, எல்லோ கலராக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மிக்சர் மாவில் பண்ண மாட்டாங்க, அவங்களே மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா பார்த்தீங்களா. ரெண்டாவது வாட்டி போட்டாமன்னா ஆயிலே வந்து இழுக்காது உங்களுக்கு. இப்போ நான் இந்த இது போட்டுடுறேன். கொஞ்சம் இது ஆறிச்சுல, நல்லா இருக்கு. பச்சை மிளகாய் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்துடுறேன். பார்த்தீங்களா, கரெக்டான மெத்தடு. ஆமாவா. இப்போ நம்ம வந்து இது ஆயில் இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து எடுத்து ஒரு சர்வ் பவுலில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க பஜ்ஜி பார்த்தீங்களா, கிளாஸில் வச்சதுனாலே டிப் பண்ணால் எவ்வளோ இதை மாவு வேஸ்ட் ஆகாது. போல்லன்னா நிறைய இதாகும். இப்போ மாவு வேஸ்ட் ஆகலை பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குங்களா. இப்போ இதோட காம்பினேஷன் இதுதான். ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா இதில் மஞ்சள் போடலாம் நான், இல்லைன்னா லெமன் மாதிரி தான் இருக்கும். லெமன் ரைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நான் இது உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். எங்களுக்கு பழக்கம்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது வந்து. பல்லாரி கர்நாடகாலலாம் நாங்கள் சாப்பிட்டோம்ல, ராயலசீமா அதில். நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர்